Hi guys, welcome back with another video. So in this video நாங்கள் வந்து HTB அகாடமியால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வெரி லேட்டஸ்ட் சர்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவங்க பெனட்ரேஷன் டெஸ்டிங் இல்லை நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் சம்மந்தமாக பக் பவுண்டி ஹண்டிங்ன்ற பேரில் ஒரு சர்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. இந்த முறை வந்து அது ரெண்டுமே உண்மையிலே ஒஃபென்சிவ் பக்கம் இல்லைனா நாங்கள் அட்டாக் பண்ணுற ஹேக்கிங் சம்மந்தமான பக்கத்தில் தான் வந்து ரெண்டு சர்டிஃபிகேஷன்ஸும் இப்போ மூணாவது ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்கள் போட்டிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஒஃபென்சிவ் பக்கம் இல்லை டிஃபென்சிவ் பக்கம். டிஃபென்சிவ் பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடெக்ட் பண்ணுறது, யாராவது ஹேக்கிங் அட்டாக்ஸ் வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லைன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டாக் வந்ததுக்கு போகிறோம் அதில் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டென்ஸில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொக்குன்னுவாங்க. அந்த சொக் சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் ஆகிக்க போகணும்னு நினைக்கிறேன். அந்த பிகினர் லெவல் சர்டிஃபிகேட் தான், இது வந்து வெரி ஹை லெவல் சர்டிஃபிகேட் இல்லை, ஒரு பிகினர் லெவல் சர்டிஃபிகேட் தான், பட் அ வெரி குட் சர்டிஃபிகேட் டு ஸ்டார்ட் ஆஃப்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த சர்டிஃபிகேட் அவங்க பேர் போட்டுக்கிறாங்க HTB Certified Defensive Security Analyst சொல்லி. ஸோ செக்யூரிட்டி அனலிஸ்ட் சம்பந்தமான ஜாப்ஸ் இல்லைன்னா சொக் அனலிஸ்ட், இல்லைன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட், இல்லைன்னா இன்சிடென்ட் ஹேண்ட்லர், ஃபோரன்சிக் அனலிஸ்ட், அது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஹேக்கிங் பக்கம் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் பக்கத்துக்கு யாராவது ஒரு ஜொப்னு செய்யணும்னா அது சம்மந்தமாக போக வேண்டிய ஒரு கோர்ஸத்தை இது போட்டிக்கிறாங்க. பேசிக்கலாக இந்த கோர்ஸில் என்ன வரப்போகுது, எப்படி வரன்ற சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸை வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக வளமையாக ப்ரைஸ் பண்ணுற மாதிரி $210 ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த $210 வந்து 2 எக்ஸாம் அட்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து ஒரு முறை ஃபெயில் ஆனால் இன்னொரு முறை எடுக்கிறதுக்கும் அந்த 210 போதும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகலான்னா ஒரு அட்டம்ப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு $100 மாதிரி தான் உண்மையில உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. ஒரு இடத்துல பாஸ் ஆகினீங்கன்னா தட்ஸ் ஓகே. ஸோ பேசிக்கலி இதுதான் மேலே சர்டிஃபிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் பார்ப்பீங்க சர்டிஃபிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை விட எங்களுக்கு வந்து சிலபஸ் இல்லைனா இந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கிறோன்னா என்ன சிலபஸ் நாங்கள் கவர் பண்ணுன்ற உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரையிலும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இவங்கடா யூஸ்வலாக HTB அகாடமியில் போகிற மெத்தட் எப்படி இருக்குன்னா சர்டிஃபிகேஷன் ஒன்றிக்கும் அதுக்கான சிலபஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா ஜாப் ரோல் பாத்துன்னு தான் கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஜாப் ரோல் பார்த்துச்சு, அதே மாதிரி பக் பவுண்டி ஹண்டிங் ஒரு பார்த்துச்சு, அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷனுக்கு இவங்களுக்கு ஒரு பார்த்திக்குது. ஸோ ஜாப் ரோல் பார்த்துக்கு நான் போனோம்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்திப்போம், இந்த பக் ஹண்டிங் பார்த்திக்குது, பெனட்ரேஷன் டெஸ்ட்டை பார்த்திக்குது. ஸோ லைக்வைஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட புதிய பாத் வந்து சொக் அனலிஸ்ட் பாத், ரைட். இந்த பாத் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த பாத்துக்கு வந்து சில நியூ மாடியூல்ஸை போட்டு சர்டிஃபிகேஷன் ஒன்று லெவலுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து இந்த சொக் அனலிஸ்ட் பார்ட்டில் வந்து 15 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 15 மாடியூல்ஸ்லேயும் வந்து 165 செக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 260 கியூப்ஸ் எடுக்கலும். கியூப்ஸ் வந்து இவங்க மணி மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த கோர்ஸை இந்த பாத்தை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 1220 கியூப்ஸ் வந்து உங்களுக்கு செலவழிக்க வேண்டிய இருக்குது, ரைட். ஸோ பேசிக்கலி நீங்கள் இதை முடிச்சிங்கன்னு சொன்னால் 1220 செலவழிப்பீங்க, 260 எடுப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு 1000 கியூப்ஸ் மட்டும் உங்களுக்கு காஸ்ட்டாக போகுது. இந்த கோர்ஸ் 100% ஃப்ரீ இல்லை. அது மாதிரி தான் உண்மையிலே ஹேக்கிங் கோர்ஸஸ் இருக்குது HTB அகாடமியில் நாங்கள் ஆல்ரெடி இது சம்மந்தமாக பேசிக்கிறோம். ஸோ நான் மிச்சம் கதைக்கல்ல என் சேனலில் ஆல்ரெடி சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் போட்டிக்கிறேன், யூ கேன் கோ அண்ட் வாட்ச், ரைட். ஸோ பேசிக்கலாக நாங்கள் சிலபஸை பார்த்தோம்னா இந்த 15 மாடியூல்ஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிக்கலாக வந்து ஒரு சொக் அனலிஸ்ட் இல்லைனா டிஃபென்சிவ் செக்யூரிட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்னு பார்த்தோன்னா அவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஹேக் பண்ண பட்டுச்சின்னா அது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், என்ன நடந்துச்சின்னு பார்க்கணும். இல்லைனா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக் பண்ண பட்டுச்சின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் ஆச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் இமீடியட்டாக வந்து நெட்வொர்க்லேருந்து ஓரமாக்கி அதை ஐசோலேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் சம்மந்தமாக, இன்சிடென்ட் ஹேண்ட்லிங்கில் ஃபேஸஸ் இருக்குது, அந்த ஃபேஸஸ் சம்மந்தமாக ஸ்டார்ட் பண்ணி இன்சிடென்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க பார்க்குறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வந்து மானிட்டரிங், செக்யூரிட்டி மானிட்டரிங் அண்ட் சிம்னு சொல்லி SIEM சொல்லுவாங்க, சிம்னு சொல்லி சொல்லுவாங்க. மானிட்டரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து எங்களுக்கு சிம் த்ரூ மானிட்டர் பண்ணுறதுக்கான சம்மந்தமாக டிஸ்கஷன் போகிறாங்க. அதை வந்து மைட் அட்டாக் சம்மந்தமாகவும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சிம்முக்கு பிறகு அவங்க வந்து ஈவெண்ட் லாக்ஸ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்தோம்னா விண்டோஸில் வந்து ஈவெண்ட் லாக்ஸில் வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ நாங்கள் ஒரு சொக் அனலிஸ்ட்ன்ற வகையில் என்ன நடந்துச்சு, எப்படி ஹேக் பண்ணினாங்கன்னு பார்க்கணும்னா நாங்கள் வந்து ஈவெண்ட் லாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி என் ஒரு சீரீஸ் செஞ்சிருந்தேன், அந்த சீரீஸில் பேர் நான் மறந்துட்டேன், அந்த கிறிஸ்மஸ் பீரியட் வந்த சீரீஸ், அந்த சீரீஸில் நான் உண்மையிலே ஈவெண்ட் லாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சுக்கிறேன், ரைட். ஸோ அந்த வீடியோ பார்ட்டிங்களுக்கு ஐடியாவோட எடுக்கணும். ஸோ பேசிக்கலி அப்புறம் மூணாவது இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க வந்து லொக் அனாலிசிஸ் எப்படி நடக்கும்ன்ற சம்மந்தமாக போடுறாங்க. அப்புறம் நாலாவது வந்து இவங்க வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இல்லைனா த்ரெட் ஹண்டிங். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இந்த ஃபீல்டு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேக்கிங் அட்டாக் நடந்து ஒரு கம்பெனி அட்டாக் ஆக நாங்கள் இன்டெலிஜென்ஸை கெதர் பண்ணி அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட், தட் இஸ் அ ஹியூஜ் டாபிக். அது சம்மந்தமாக இவங்க பேசுகிறாங்க. த்ரெட் ஹண்டிங் அண்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக பேசுகிறாங்க. அது இலாஸ்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி இலாஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை எப்படி செய்கிற சம்மந்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து லொக் அனலிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இருக்குது, ஸ்ப்ளங்க்னு சொல்லி ஒன் ஆஃப் த பாப்புலர் டூல்
டூல்ஸ் அந்த ஸ்ப்ளங்க் டூலை வச்சு எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அது மாதிரி லிட்ரலி ஒரு சிம் தான் அதை வச்சு நாங்கள் எப்படி லோக் அனலைஸ் பண்ணுறன்ற சம்மந்தமாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து விண்டோஸ் அட்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் என்வாரன்மெண்ட்டில் ஆக்டிவ் டைரக்டரி உள்ள என்வாரன்மெண்ட்டில் என்ன மாதிரி அட்டாக்ஸ் வரும்ன்றதும் அந்த அட்டாக்ஸை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக்ஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை தந்து அந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா எப்படி நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறன்ற சம்மந்தமாக அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் டிராஃபிக் சம்மந்தமாக நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ் சம்மந்தமாக அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ பேசிக் ஒன்று போகுது, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒன்று போகுது. டிராஃபிக் அனாலிசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஹேக்கர் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சர்வர் ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறாருன்றா அது சம்மந்தமாக எங்களுக்கு பிடிச்சி வந்து அனலைஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரி டிராஃபிக் பேஜ்னு சொல்லி பேக்கெட் கேப்சர் ஒன்று எடுத்து என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடிஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக பேசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன். ஸோ இன்ட்ரூஷன் இல்லைன்னா ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதை எப்படி நாங்கள் டிடெக்ட் பண்ணுறது, ரைட்? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரியே ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னு சம்மந்தமாக போட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக் கொஞ்சம் காய்ச்சிக்கிறாங்க, மெல்வே அனாலிசிஸ். ஒரு கம்பெனி வந்து ஹேக் பண்ணப்பட்டுச்சின்னா, ஒரு மெல்வேரால் ஹேக் பண்ணப்பட்டுச்சின்னா அந்த மெல்வேரை எடுத்து அதை சாம்பிளிங் பண்ணி அது உண்மையிலே அதில் கண்டென்ட்ஸை பார்த்து என்ன மாதிரி அந்த மெல்வே என்ன மாதிரி வேலை செய்யுது, என்ன சிடியூ சர்வர் கண்டக்ட் பண்ணுது, அது மாதிரி சம்மந்தமாக மெல்வே அனாலிசிஸ் சம்மந்தமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் டீஅப்ஃபஸ்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அட்டாக் ஒன்று ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்று இன்வால்வ் ஆயிடுச்சின்னு சொன்னால் உண்மையில ஒப்ஃபஸ்கேட் பண்ணி தான் போட்டிப்பாங்க. எங்களுக்கு டிரெக்டாக வந்து ஸ்கிரிப்டை பார்க்குற மாதிரியா ஈக்காது. ஸோ அது வந்து அது எப்படி டீஅப்ஃபஸ்கேட் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணுறது சம்மந்தமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான டாபிக் ஒன்று தான் சொக் வேர்டில் வர ஒரு இம்பார்ட்டனாக யாரா அண்ட் சிக்மா ரூல்ஸ்னு சொல்லிக்குது. அது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்த அந்த வீடியோஸில். அதில் வந்து யாரா ரூல்ஸ்னால் என்ன, சிக்னா ரூல்ஸ்னால் என்ன, அதை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, அதை வச்சு எங்களுக்கு நாங்கள் என்ன அனலைஸ் பண்ணலாம், எப்படி சிம்மை நாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்ற சம்மந்தமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதில் ஃபோரன்சிக்ஸ் செய்கிறது எப்படின்ற சம்மந்தமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எகெயின் வந்து டிடெக்டிங் அட்டாக்ஸ் வித் ஸ்ப்ளங்க்ஸ், ஆல்ரெடி ஸ்ப்ளங்க் சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் அட்டாக்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ முதல்ல வந்து இங்கே வந்து இன்சிடென்ட் த ஃபேஸஸை வந்து போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டுக்கு வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங் எப்படி நடக்குது, ஒரு நீங்கள் ஆஸ் அ சொக் அனலிஸ்ட் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி மெல்வே அனலைசிஸ்னா இல்லை டிராஃபிக் அனலிஸ்னா நெட்வொர்க் டிராஃபிக் அனலிசிஸ் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸாக வாட்டெவர் நீங்கள் இங்கே நான் படித்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. செஞ்சு உங்களோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், ரைட்? ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங் சம்மந்தமாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தா ஒரு வெரி குட் கோர்ஸ். இது வந்து ஹை லெவல் இல்லைனா இன்டர்மீடியட் லெவல் இல்லைனா மீடியம் லெவல் கோர்ஸ்னா கூட ஸ்டார்டிங் ஃப்ரம் அனலைசிங் ஓ ஹேண்ட்லிங் அன் இன்சிடென்ட் அண்ட் டூயிங் த ப்ராப்பர் அனாலிசிஸ் அண்ட் லாக் அனாலிசிஸ் இவெண்ட் வீவிங் அது மாதிரி எல்லா ஏரியாஸையும் வந்து கவர் பண்ணிவிட்டு கடைசிக்கு வந்து ரிப்போர்ட்டிங் சம்மந்தமாக வரைக்குமே பேசிக்குது. இது ஒரு வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சொக் அனலிஸ்ட். இல்லைனா சொக்கில் நீங்கள் வேலை செய்யணும்னா டிஃபென்சிவ் பக்கத்தில் வேலை செய்யணும்னு சொன்னா இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு இந்த கியூப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் மாடியூல் செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 கியூப்ஸ் தேவை. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட அகாடமியில் வந்து உங்களுக்கு கியூப்ஸ் ஒரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ள கியூப்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த இந்த மாடியூல் வந்து அன்லாக் பண்ணிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் கியூப்ஸுக்கு போயிடும். பர்ச்சேஸ் கியூப்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து சல்லி கட்டி உங்களுக்கு கியூப்ஸ் வாங்கலாம். பர்ச்சேஸ் கியூப்ஸ் வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கலாம், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 490 அப்படின்லாம் இருக்குது. அதில் உண்மையிலே காஸ்ட்லி. த பெஸ்ட் வே நான் சஜஸ்ட் பண்ணுறேன் என்னென்னா நீங்கள் காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $5 ஒரு $5 செட் பண்ணி ஒரு 50 கியூப்ஸ் உங்களுக்கு வாங்கிடும். இல்லைன்னா $10 ஸ்பெண்ட் பண்ணி 100 கியூப்ஸ் வாங்கிடும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கியூப்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு செய்யணும். ஸோ பேசிக்கலி காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தா கூட ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். எக்ஸாமும் வந்து $200 தான் போகுது. பேசிக்கலி இட்ஸ் a very good course you can start. Hope this was informative. Happy hacking. Thank you. See you in the next video.